மாயா, நீ சொல்ற கதையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஹேய் வெயிட் ராம்போ, இது என்ன கதை? நான் ஒரு கதை சொல்றேன் கேளு, இதை விட சூப்பரா இருக்கும். இப்போ மாயா சொன்ன அந்த ஆடுங்க கிட்ட ஒரு சாக்கு பயிருந்ததுல அதே மாதிரி ஒரு மூட்டையோட வந்து ஆட்டம் போட்ட கதை. இது சாதாரண கதை இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மந்திர புல்லாங்குழலும் ஆட்டம் போட்ட திருடனும் சம்பந்தப்பட்ட ஒரு அதிரடி சம்பவம். என்னது, சாக்கு பைய வச்சு இன்னொரு கதையா? சொல்லு ஸ்கை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன் கதை தான். இருடா சச்சின், ஸ்கை ஏதோ மேஜிக் மேட்டர் சொல்ல போகுது போல. சொல்லு ஸ்கை, நாங்க கேட்க ரெடி. நம்ம ஆனைக்குடி ஊர்ல அழகேசன்னு ஒருத்தன் இருந்தான். ஆளு பேருக்கேத்த மாதிரி அழகு, ஆனா பாக்கெட்ல ₹1 கூட இல்லாத ஏழை. பக்கத்து ஊர் ஜம்பு ஜமீன்தார் கிட்ட 2 வருஷமா மானா உழைச்சான். ஆனா அந்த ஜமீன்தார் பேருதான் ஜம்பு, ஆனா குடுக்கறதுல வெறும் அம்பு தான். பாவம் நம்ம அழகேசனுக்கு இதுவரைக்கும் சம்பளமே கொடுத்ததில்ல. எப்பவும் 2 கைப்பிடி அளவுதான் சோறு போடுவாரு. ஐயா ஜமீன்தாரே, 2 வருஷம் ஆச்சு. என் அம்மாவை பார்க்க ஊருக்கு போறேன். சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். இவன் போயிட்டா எல்லா வேலையையும் நானே செய்யணுமே. சரி, போகட்டும். இந்தாப்பா, உன்னோட 2 வருஷ உழைப்புக்கு இதோ 5 செப்பு காசுகள் வச்சுக்கோ. என்னது, 5 காசா? ஐயா, இதுக்கு ஒரு டீ கூட வராதே. சரி விடுங்க, இதையாவது கொடுத்தீங்களே, நன்றி ஐயா. அழகேசன் கிளம்பின அதே நேரம் ஒரு திருடன் அந்த வீட்டை நோட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அழகேசன் போன உடனே ஜமீன்தார் வீட்ல இருந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையில அள்ளிக்கிட்டான். இந்த ஜமீன்தார் வீட்டில் தான் இவ்வளவு தங்கம் இருக்குன்னா அப்போ அந்த வேலைக்காரன் பையன் கையில் எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா ஜமீன்தார் அவனுக்கு தங்க காசா அள்ளி கொடுத்திருப்பார். அவனையும் ஒரு கை பார்த்துடுவோம். அப்போ காட்டுல ஒரு குள்ளமான தாத்தா மயங்கி கிடக்கிறார். அழகேசன் ஓடி போய் தண்ணீர் கொடுக்கிறான். ஐயா பெரியவரே, எந்திரிங்க. என்னாச்சு? இந்தாங்க, தண்ணி குடிங்க. தம்பி, பசியால மயங்கிட்டேன். எனக்கு ஏதாவது உதவி செய்வியா? இருக்கிறதே 5 காசு. இதுல இவருக்கு என்ன கொடுக்கறது? சரி, பாவம், இந்தாங்க ஐயா. என்கிட்ட இருக்கிற 5 காசுல 2 காசு நீங்களே வச்சுக்கோங்க. போய் சாப்பிடுங்க. அடேங்கப்பா, இவ்வளவு நல்லவனா நீ? நான் ஒரு மந்திரவாதி தம்பி. உனக்கு என்ன வேணுமோ கேளு, தர்றேன். நிஜமாவா? அப்போ எனக்கு இசையில ரொம்ப ஆர்வம். நான் ஊதுனா எல்லாரும் மெய் மறந்து ஆடணும். அப்படி ஒரு புல்லாங்குழல் கொடுங்க. தாத்தா மந்திரம் சொல்ல மின்னல் வெட்ட கையில் ஒரு சூப்பர் புல்லாங்குழல் கிடைக்குது. அப்போ திருடன் கத்தியோட அழகேசன் முன்னால் குதிக்கிறான். ஐய் நில்லு, மரியாதையா ஜமீன்தார் கொடுத்த தங்கத்தை கொடு. யோ, என்கிட்ட தங்கம் இல்ல, வெறும் 3 செப்பு காசு தான் இருக்கு. இந்தா வச்சுக்கோ. பொய் சொல்லாத. மீதி 2 காசு எங்க? அது தங்க காசு தானே? ஒழுங்கா கொடு, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஓ, அந்த 2 காசு வேணுமா? அது இந்த புல்லாங்குழலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். இரு, ஊதி வெளியே எடுக்கிறேன். என்னது இது? தானா ஆடுத? நிறுத்துறா. அழகேசன் நிறுத்தவே இல்ல. திருட முள்செடியில விழுந்து மேல கீழே குதிச்சு உடம்பெல்லாம் ரத்த கலரி ஆயிடுச்சு. ஐயா சாமி, நிறுத்துங்க. என்னால முடியல. நான் திருடன எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, என்னை விட்டுரு. பாவம், ஜமீன்தார் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார். ஐயோ, போச்சே, என் பாவம் எல்லாம் கொல்ல போச்சே. இனிமே நான் எப்படி கஞ்சத்தனம் பண்ணுவேன்? ஐயா அழாதீங்க, இதோ உங்க சொத்து. அந்த திருடனை மரத்துல கட்டி வச்சிருக்கேன். போலீஸை கூப்பிடுங்க. அழகேசா, நான் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். எப்பவும் 2 கைப்பிடி அளவுதான் சோறு போடுவேன். ஆனா நீ இவ்வளவு நேர்மையா இருக்கியே. என்னை மன்னிச்சிடு தம்பி. இனிமே நீயும் உன் அம்மாவும் இந்த ஊர்லயே பெரிய பங்களாவுல சந்தோஷமா இருங்க. இதோ இந்த நிலம் வீடு எல்லாம் உனக்கே.
பாத்தீங்களா நண்பர்களே, நேர்மையா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற 3 காசு கூட 3 கோடிக்கு சமமா மாறும். அந்த திருடன் நிலைமை தான் இப்போ பாவம்.